Hi, this is Riyas. இது PARAMEDICOGENISIS. நம்ம போன வீடியோவில் சில abnormal waveform of ETC-O2 பற்றி பார்த்தோம். இதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற waveforms பற்றி இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்ப்போம். வழக்கம் போல் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி let's intro. அடுத்து நம்ம பார்க்க போகிற வேவ்ஃபார்ம் இதுதான். ஸோ இந்த வேவ்ஃபார்மை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிளேட்டிவ் ஃபேஸில் நம்மளுக்கு கிளெஃப்ட் தெரியுது, ஒரு மாதிரியான ஒரு கிளெஃப்ட் நம்மளுக்கு தெரியுது. ஸோ இந்த கிளெஃப்டோட பேர் எப்படின்னா குராரே கிளெஃப்ட். இந்த குராரே கிளெஃப்ட் எப்போ நம்மளுக்கு தெரியும் அப்படின்னா மசில் ரிலாக்ஸன் வந்து ஆக்ஷன் கம்மி ஆகிறப்ப. ஸோ ஒரு பேஷண்ட் வந்து மசில் ரிலாக்ஸனில் இருக்காங்க, அட்ராக்கிரியம், வெக்ரோடியம் இல்லை சக்ஷனல் கூட அது மாதிரியான ஒரு மசில் ரிலாக்ஷன்ஸில் இருக்கிறப்ப அந்த மசில் ரிலாக்ஷனோட டியூரேஷன் ஆஃப் ஆக்ஷன் முடிஞ்சிருச்சு அப்படின்னா பேஷண்ட் ஹேவ் அ ஸ்பான்டேனியஸ் ப்ரீத்திங் எடுப்பாங்க. பேஷண்ட் வந்து ஒரு ஸ்பான்டேனியஸ் ப்ரீத்திங் எடுப்பாங்க. ஸோ அந்த ஸ்பான்டேனியஸ் ப்ரீத்திங் தான் இந்த ப்ரீத்திங் எஃபெக்ட் தான் அந்த நம்மளுக்கு அந்த கிளெஃப்டாக நம்மளுக்கு இந்த வேவ் ஃபார்மில் தெரியுது. இது எப்போ நம்மளுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா பேஷண்ட் வந்து ஜென்ரல் அனஸ்தீசியாவில் இருக்கிறப்ப அவங்க வந்து மசில் ரிலாக்ஸன் போட்டு நம்ம பேரலைஸ் பண்ணியிருப்போம். ஸோ அந்த பேரலைசிங் எஃபெக்ட் முடிகிறத நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா இந்த ETC-O2ல இந்த குராரே கிளெஃப்ட் வரது மூலமாக கண்டுபிடிக்கலாம். ஸோ இதுக்கு ட்ரீட்மெண்ட் என்ன அப்படின்னா ஆஸ் யூசுவல் அட்மினிஸ்ட்ரேட் மசில் ரிலாக்சன்ஸ். அடுத்து நம்ம பார்க்கணும். ஸோ ரெண்டாவதாக இந்த வேவ்ஃபார்மை நம்ம பார்த்தோம்னா இந்த வேவ்ஃபார்ம் வருது, வந்தோனதுக்கப்புறம் சடன் ஸ்டாப் ஆயிடுது, அடுத்த வேவ்ஃபார்ம் வரல. ஸோ இந்த மாதிரி அடுத்த வேவ்ஃபார்ம் வராதது எந்த கண்டிஷனில் இருக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து டிஸ்கனெக்ஷன். ஸோ ET டியூப் வந்து டிஸ்கனெக்ட் ஆகிருச்சு, இல்லை சர்க்கியூட் ET டியூப்லேருந்து சர்க்கியூட் டிஸ்கனெக்ட் ஆகிருச்சு, இல்லை ETC-O2 அதோடைய அந்த மெயின் ஸ்ட்ரீம் கேப்னோகிராஃபி வந்து டிஸ்கனெக்ட் ஆகிருச்சு அப்படின்னா வந்து ஸோ ஏதாவது எக்யூப்மெண்ட் டிஸ்கனெக்ட் ஆகிருச்சு அப்படின்னா இந்த மாதிரியான வேவ்ஃபார்ம் வரும். அதில் மட்டும் வருமானம் இல்லை. அதுக்கப்புறம் ஏப்னியா, பேஷண்ட் வந்து மூச்சு விடலை அப்படிங்கிறப்பையும் வரும். மூச்சு விட்டால் தானே நம்மளுக்கு வென்டிலேஷன் இருந்தால் தானே கார்பன் டை ஆக்சைடு சென்ஸ் பண்ண முடியும். ஸோ ஏப்னியா சுச்சுவேஷனில் வரும். மூணாவது ரொம்ப முக்கியமானது கார்டியாக் அரெஸ்ட். ஸோ கார்டியாக் அரெஸ்ட் அப்போனா வந்து ஹார்ட் வந்து ஃபங்க்ஷன் இல்லை, கார்டியாக் அரெஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ அப்போ வந்து என்னாகும், சர்க்குலேஷன் இருக்காது. ஸோ சர்க்குலேஷன் இஸ் த ஒன் ஆஃப் தி மானிட்டர் ஆஃப் தி ETC-O2. ஸோ சர்க்குலேஷன் இல்லாதப்போ ETC-O2வும் இல்லை. ஸோ இந்த 3 கண்டிஷனில் இந்த மாதிரியான ஒரு வேவ்ஃபார்ம் வரும். அடுத்த மூணாவதாக இந்த வேவ்ஃபார்மை பார்த்தோம் சொன்னால் இந்த வேவ்ஃபார்ம் வந்து நார்மலாக இருக்குது, இன்க்ரீஸ் ஆகுது, இது ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஸோ என்ன எக்ஸ்போனென்ஷியலாக வந்து ETC-O2 வேல்யூ வந்து என்ன ஆகிட்டு போகுது அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகிட்டு போகுது. நான் ஏற்கனவே எக்ஸ்போனென்ஷியல் டிக்ரீஸ் ஆனது பல்மனரி எம்பாலிசம் சொன்னேன். எக்ஸ்போனென்ஷியலாக இன்க்ரீஸ் ஆகிறது என்ன அப்படின்னா மலிக்னன்ட் ஹைப்பர்தெர்மியா. இது வந்து 2 to 3 times இன்க்ரீஸ் இன் நார்மல் வேவ்ஃபார்ம். நார்மல் வேவ்ஃபார்மோட 2லேருந்து 3 மடங்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிறது திடீர்னு, அதுவும் சடன் இன்க்ரீஸ் அப்படிங்கிறது இருந்துச்சு அப்படின்னா அது மலிக்னன்ட் ஹைப்பர்தெர்மியா தான் அதோடைய கண்டிஷன். ஸோ மலிக்னன்ட் ஹைப்பர்தெர்மியா ஏன் வருது அப்படின்னா வந்து ரெனாய்டைன் ரெசப்டாஸ் அப்படிங்கிற ரெசப்டாஸில் வந்து ப்ராப்ளம்ஸ் எதுவும் இருந்துச்சு அப்படின்னா வந்து இந்த மலிக்னன்ட் ஹைப்பர்தெர்மியா வரும். ஸோ அதனால் ப்ராப்ளம் இருக்கிறனால அது வந்து கால்சியத்தோட இதாக இருக்கும். ஸோ அதோட கால்சியத்தோட ஆக்டிவிட்டி அதிகமாகிறதுனால வந்து அதோடைய மசில் ஆக்டிவிட்டியும் அதிகமாகும், ஸோ மெட்டபாலிசமும் அதிகமாகும். ஸோ அதனால் சடன் இன்க்ரீஸ் இருக்கும். ஸோ ரெனாய்டைன் ரெசப்டாஸ், அப்நார்மல் ரெனாய்டு ரெசப்டாஸ் இருக்கிறனால இது வந்து கால்சியம் அயனை வந்து இன்க்ரீஸ் பண்ணி விட்டுரும். ஸோ கால்சியம் அயன் இன்க்ரீஸ் ஆகிறதுனால மெட்டபாலிசம் இன்க்ரீஸ் ஆகுது. அதனால் உங்களுக்கு சடன் இன்க்ரீஸ் ஆஃப் தி ETC-O2 வேல்யூ இருக்குது. ஸோ மெட்டபாலிசம் இன்க்ரீஸ் ஆகிறதுனால சடன் ETC-O2 வேல்யூ இருக்குது. ஸோ இது எதில் நம்ம பார்க்கலாம் அப்படின்னா சக்சினில் கோலின் இன்ஜெக்ஷன், சக்சினில் கோலின் யூஸ் பண்ணுறப்பையும் ஹாலத்தைன் வேலட்டைல் அனஸ்தீசியாவில் இருக்கக்கூடிய ஹாலத்தைன் யூஸ் பண்ணுறப்பையும் இதை நம்ம வந்து கண்கூடாக நம்ம வந்து பார்க்குறதுக்கான சான்சஸ் இருக்குது. அந்த மாதிரியான ரெனைன் ரெசப்டார் அப்நார்மல் ரெனைன் ரெசப்டார் இருக்கிற பேஷண்ட்டுக்கு சக்சினில் கோலின் ஹாலத்தைன் வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு மலிக்னன்ட் ஹைப்பர்தெர்மியா வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இதோட ட்ரீட்மெண்ட் என்ன அப்படின்னா வேலட்டைல் ஏஜென்ட்டை ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணணும். ட்ரீட்மெண்ட் இங்கே எழுதிக்குவோம், ஸ்டாப் வேலட்டைல் ஏஜென்ட், isoflurane, desflurane, halothane.
அந்த மாதிரியான வேலட்டைல் ஏஜெண்ட்டை வந்து ஸ்டாப் பண்ணணும். ரெண்டாவது கூல் தி பேஷண்ட் வந்து கூல் பண்ணணும். ஸோ ஏதாவது வாட்டர் தண்ணியை நினச்சி பேஷண்ட் மேலே போற்றி விடுறது, அவங்களோட டெம்பரேச்சர் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அவங்கள கூல் பண்ணி விடணும். மூணாவது வந்து டான்ட்ரோலின் இன்ஜெக்ஷன். ஸோ இதான் டெஃபினட் ட்ரீட்மெண்ட் ஆஃப் மலிக்னன்ட் ஹைப்பர்தெர்மியா. என்ன அப்படின்னா அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் டான்ட்ரோலின் அப்படிங்கிற ஒரு இன்ஜெக்ஷனை யூஸ் பண்ணி நம்ம வந்து இந்த மலிக்னன்ட் தெர்மியாவை ட்ரீட் பண்ணணும். இப்போ அடுத்த வேவ் ஃபார்மை பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த வேவ் ஃபார்மை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்மளோட ETCO2 கிராஃப் வருது, வந்தோன்னா அப்படியே சடன் ஸ்டாப் ஆயிடுது. ஸோ இது எங்கே இருக்கும் அப்படின்னா ஏற்கனவே நான் சொன்னேன் கார்டியாக் அரெஸ்ட்டில் இந்த மாதிரியான சுச்சுவேஷன் இருக்கும். ஸோ கார்டியாக் அரெஸ்ட் வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், அதோட ட்ரீட்மெண்ட் CPR கொடுப்போம். ஸோ CPR ஸ்டார்ட் பண்ணுறப்ப இந்த மாதிரியான ஒரு வேவ் ஃபார்ம் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம கம்ப்ரெஷன் ஒரு செஸ்ட் கம்ப்ரெஷன்லேயும் இந்த மாதிரி ஒரு வேவ் ஃபார்ம் வந்துக்கிட்டே இருக்கும். வந்துக்கிட்டே இருக்கப்போ நம்ம CPR கரெக்டாக கொடுத்து அந்த புரோட்டோகால் படி பண்ணி நம்மளுடைய ட்ரக்ஸு அட்ரினலின் அந்த ஆன்டிஆரித்மிக் ட்ரக்ஸ் அந்த மாதிரியான ட்ரக்ஸ் எல்லாம் கொடுத்து நம்ம ஒரு சுச்சுவேஷனில் வந்து ETCO2 ஒரு பீக் அடிக்கும். ஸோ இந்த பீக் தான் என்ன அப்படின்னா ROSC, ரிட்டர்ன் ஆஃப் ஸ்பான்டேனியஸ் சர்க்குலேஷன் திருப்பி ரிட்டர்ன் ஆயிடுச்சு. ஸோ நம்ம கார்டியாக் அரெஸ்ட்டில் ஏன் வேவ் ஃபார்ம் வரல அப்படின்னா அங்கே சர்க்குலேஷன் கட் ஆகிடுச்சு. இங்கே ஒரு பீக்கான வேவ் ஃபார்ம் ஏன் வந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய சர்க்குலேஷன் ரிட்டர்ன் ஆகிருக்கு. ஸோ அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் இது நம்மளுக்கு கண்டுபிடிக்குது. ஸோ இதனால் இந்த ETCO2 வந்து நம்மளுக்கு எதுக்கு உதவுது அப்படின்னா நம்மளுடைய எஃபெக்டிவ் செஸ்ட் கம்ப்ரெஷன் இருக்கா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு உதவுது. செஸ்ட் கம்ப்ரெஷன் எஃபெக்டிவாக இருக்கா அப்படிங்கிறது உதவுது. ஸோ ஒரு செஸ்ட் கம்ப்ரெஷன்லேயும் நம்மளுக்கு 20 to 30 millimeters ஆஃப் மெர்க்குரி வந்து நம்மளுக்கு ப்ரெஷர் நம்மளோட ETCO2 வந்து ப்ரெஷர் இருக்கணும். ஸோ அப்போனா நம்மளுடைய குவாலிட்டி ஆஃப் CPR வந்து இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு இந்த ETCO2 மானிட்டரிங் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது. ஸோ வந்து ETCO2 வந்து நம்மளுடைய கார்டியாக் அரெஸ்ட்டில் இந்த மாதிரியான ஒரு பங்கு வகிக்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும். அடுத்த வேவ் ஃபார்மை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இது மாதிரியான வேவ் ஃபார்ம் வருது வந்து லாஸ்ட்டாக அந்த இன்ஸ்பிரேட்டரி ஸ்பேஸில் நம்மளுக்கு ஒரு ஆக்சிலேஷன் தென்படுது. ஸோ இது எதனால் வருது அப்படின்னா இது வந்து கார்டியாக் ஆக்சிலேஷன். ஸோ இந்த கார்டியாக் ஆக்சிலேஷன் யாரெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னா பீடியாட்ரிக் பேஷண்ட் அண்ட் தின் பேஷண்ட்டில் இந்த மாதிரியான ஒரு கார்டியாக் ஆக்சிலேஷன் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ நம்ம இந்த வீடியோவில் வந்து வேரியஸ் அப்நார்மல் கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ETCO2 பற்றி பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவோட நம்மளோட ETCO2 சீரீஸ் வந்து இனிதே முற்றுப்பெறுது. அப்பாடா அப்படின்னு எல்லாம் நினைக்கிறேன். ஸோ இது மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, signing off, Jerry Ascon. இது PARAMEDICOGENISIS.